ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரிகின்ற 8072147276 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. என்ன தனிச்சு போட்டிடுறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்லண்ணா, அதை இப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? ஏன் தனிச்சு போட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தனிச்சு போட்டிடுறேன், தண்ணி இல்லாமல் போட்டிடுறேன். உங்களுக்கு என்ன போட்டிட்டா ஜெயிக்க முடியாது நினைக்கிறியா தம்பி? தண்ணி கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா கொள்கை இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியுமா? நான் கொள்கை வச்சிருக்கேன் தம்பி. என் கொள்கை என்னன்னு தெரியல உங்களுக்கு? எப்படி கடன் அடைப்பேன், ஒரு நாளில் கடன் அடைப்பேன். மத்திய முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் கடன் வாங்கினதுலாம். அப்படி இந்த பக்கம் வா மீனை ஒரு துப்பாக்கியை கொடுத்துருவேன். இதான் என் கொள்கை. அப்புறம் கல்லை இறக்கி குழந்தைகளுக்குலாம் கொடுப்பேன். மது ஒழிச்சிருவேன். சாதி அடுத்த நாளே ஒழிப்பேன். எப்படின்னா குடின்னு பேரை மாத்துவேன். இதான் தம்பி கொள்கை. அடுத்த நாள் நான் ஆட்சியை பிடிக்கிறேன். அண்ணே, அப்ப உங்களுக்கான அணி எதுன்னு? என்னைய ஏத்துக்கிட்டு வரவங்கன்னா சேர்த்துப்பேன். வரும்போதே நான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க வந்து துணை முதலமைச்சராக இருங்கன்னு என்னை போனா நான் விரட்டிடுவேன். அப்படி எண்ணத்தோட வரக்கூடாது தம்பி. அப்படி ஓகே, நான் சொல்றதுக்கு ரெடி தான், எனக்கு ஓகே. இப்போ என்னை நம்பி இருக்கவங்க இந்த கூட்டம்லாம் என்ன செய்யும்? முடிஞ்சிடும், அவங்க பக்கம் போயிடும். அப்புறம் நான் என் பிசினஸ் என்ன செய்வேன், நான் அடுத்து என் பாதை என்ன செய்வேன்? இருக்காது. என்னை நம்பி வா, ஏத்துக்கிறேன். இல்லைன்னா போ. இப்ப வேற யாராவது வந்து ஏத்துப்பீங்களாண்ணா? என்னை நம்பி யார் தம்பி வருவா? இப்ப ஏதோ சாதி கட்சி சாதி அமைப்பை சேர்த்துக்கிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும். தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும் தம்பி. அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சாங்கல்ல, அப்புறம் கெஜ்ரிவால் ஜெயிச்சார்ல. ஆனா அதெல்லாம் என்னோட ஒப்பிடவே கூடாது. நியாயமா சும்மா வாழறதுக்கு நான் சொல்லுவேன். அப்ப என்ன, அது வேற இது வேற. அதெல்லாம் விடுங்க. அரசியல் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுறது அதை சொல்லுங்க. அது பெரிய காரியமே இல்ல. இது ஏதாவது ஒரு லக்க அடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் சொல்லிக்கோங்க. அதாவது நீங்க கூட்டணி வைங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க தனிச்சு நின்று என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. ஆனா நீங்க தனிச்சு நின்று போராடுங்க, மோட்டிவேட் பண்ணிக்கே இருங்க. ஏன் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வரமாட்டேங்குது? அப்படி பேசியே இருந்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க மையம் ஜெயிச்சு வந்துருவேன். உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்குது இல்லம்மா? உங்களுக்கு விளங்கு சொல்லுங்க. அதான் அவ்வளவுதான். இப்படிதான் அதிகாரத்தை கைப்பற்றணும். மோட்டிவேட் பண்ணிக்கே இருந்தீங்கன்னா வந்துடலாங்கிறாரு எங்க ஐயா பாபா. அவர் சொல்றாரு, நாயா இருந்து 4 வீட்டுல போய் நக்கி சாப்பிடறதுக்கு பதிலா சிங்கமா இருந்து வேட்டையாடி செத்து போயிடலாம் அப்படின்னு. அதுலயும் நான் வந்து புலி தம்பி, நானு வெறியாயிருவேன் நானு. சரி, அந்த இது மிம்மி அவங்களை போய் நீங்க சந்திச்சீங்களாண்ணா? நான் ஏன் சந்திக்கிறேன் தம்பி? எனக்கும் அவங்களுக்கு எனக்கு என்ன வேலை? நான் சந்திக்கிறேன் தம்பி. சரி, ஒருவேளை சந்திச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஒருவேளை சந்திச்சிருந்தா. வணக்கம் தம்பி. வணக்கம். நாங்க நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உடனே நீங்க சொன்னா நாளைக்கே பண்ணிடுவோம். பீகார்ல ஒரு தம்பி இருக்காரு, உங்களை மாதிரியே, ஓவைசின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியே? ஓவைசியா? உங்களை மாதிரியே எல்லா வேலையும், அந்த பிரிக்கிறது, ஒட்டுறது, நடுவுல போறது, எல்லா வேலையும். அதுதான் பி டீம் சி டீம் எல்லாமே அவர் தான். நிதிஷ்குமார் அவரு ஒரு பக்கம் நிப்பாரு, நாங்க எங்க ஆட்கள் ஒரு பக்கம் நிப்பாட்டுவாங்க. ஆனா எங்க ஆட்கள் எங்கெங்கெல்லாம் நிறுத்துறோமோ அங்க அவர் வந்து டம்மி வேட்பாளர் தான் நிறுத்துவாரு. சரி. அதுவே அந்த நிதிஷ் அவர் எங்கெங்கெல்லாம் ஆளை நிப்பாட்டுறாரோ வேட்பாளர், அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா போட்டு அந்த ஓட்டை பிரிக்கிறது, அந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பாரு. நல்லா இருக்கே. ஆனா நிதிஷ் நீங்களும் கூட்டணி ஆச்சே? கூட்டணி தான், ஆனா எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் எங்களுக்கு வேணும்ல. சிஎம் கேண்டிடேட். அதுக்காக என்னதான் கூட்டணியா இருந்தாலும் நாங்களும் சிஎம்மா இருக்கணும். புரியுது. அதனால அவர் டம்மி அவரை அப்படி அந்த வேலையை நான் இங்க சூப்பரா பண்ணிக்கிதான் இருக்கேன். அது நம்ம பண்ணிடுவோம். போன வாட்டி சித்தப்பா, அதுக்கு முன்னாடி சூரியன், எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ திருப்தி அடையிறமா நம்ம ஆளு நிப்பாட்டுருவோம். எங்க எல்லாம் நீங்க ஆளுங்களை நிப்பாட்டுறீங்க, வெயிட்டான ஆளுங்களை நிப்பாட்டுறீங்களோ அங்கெல்லாம் ஏன் சின்ன பசங்களுக்கு திடீர்னு வந்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருவோம். எங்கெல்லாம் அவங்க வெயிட்டான ஆள் நிப்பாட்டுறாங்களோ அங்க ஓட்ட பிரிக்க நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்களை நிப்பாட்டுருவோம். முடிஞ்ச நானே குளத்தூர்ல இறங்கிடுறேன். இல்ல கடைசி நேரத்துல வார விட்டுருவேன். வேணாம், வேற ஏதாவது பண்ணிடுவோம். சரி, பண்ணிடுவோம். இப்போ ஒரு வேட்பாளருக்கு அமௌண்ட்டை பேசிடுவோமா? சரி, இது என்னன்னு பேசிடுவோம். அமௌண்ட் வாங்க மாட்டேன். ஒரு 4C கார் புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். 4C பேசி முடிச்சிருவோம். ஆமா. வேற ஏதாவது? அவ்வளவுதான். சரி, நான் வரட்டுமா புறட்டுமா? பிரச்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இல்ல அது உங்களை அடிக்கமா அடிக்கிறேன், அப்புறம் பாத்துப்போம். இல்ல நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா கஷ்டம், பிசினஸ் பண்ண முடியாது. நம்ம பிசினஸ்ல கரெக்டா லைட்டா சாஃப்ட்டா பாத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பேருக்கு நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னது? நான் ஒரு 1000 10 பேர்கிட்ட 10,000 வாங்குறேன். நீங்க 10 1000 பேர்கிட்ட வாங்கி 10,000 வாங்குறீங்க. எது கூட கம்பேர் பண்ணிட்டு போங்க தம்பி, போங்க.
எனக்கும் அவங்களுக்கு சண்டை. அவங்க வேற பாதை, அவங்க வேற கட்சி, அவங்க வேற கொள்கை, நாங்கெல்லாம் வேற வேற ஆள். ஏன் சந்திக்கணும்? இல்ல அப்ப உங்களை சந்திக்கவே இல்லை நீங்க. இல்ல நான் சந்திக்கல தம்பி, நான் சந்திக்கல. நான் ஏன் சந்திக்கணும்? சரிண்ணே, நாங்க ஏன் இந்த கேள்வி கேட்கறோம்னா ஊழலெல்லாம் எதிர்த்து நீங்க போராடுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ஏட்டுவை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது மரியாதை நிமித்தமா நம்ம போயிட்டு வந்தோம். அது வேற ஆளு, வேற மரியாதை நிமித்தம். ஆமா. சரி போலாம். சரி. வாங்கப்பா, உட்காரு. எனக்கு முன்னாடி யாராவது வந்துட்டு போனாங்களா இங்க? இல்ல அப்படிலாம் வரலையா? இல்ல ஏதோ கருப்பு சட்டை போட்டு பொட்டு வச்சுட்டு வந்து போன மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் யாரும் வரல தம்பி. வரல. உங்களுக்கு மாத்திரம் எப்படிதான் இப்படி சந்தேகம் வருதுன்னு தெரியல. சரி, வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இல்ல அப்படிதான் யாரும் வரல. அப்புறம் என்ன விஷயம்? வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த விஷயம் என்ன சோகமாவே இருக்கீங்க? கட்சிக்குள்ள எதுவும் மரியாதை கிடைக்கல அப்படி எதுவும் நினைக்கிறீங்களா? எல்லாரும் வளர்றாங்க, நம்ம வளர முடியலையே அப்படின்னு சோகமா இருக்கீங்களா? புரியுது, சின்ன பசங்களுக்கு எல்லாம் பதவி கிடைக்குது, நீங்க அப்பல இருந்து இருக்கீங்க, ஏதோ அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, முக்கியத்துவம் இல்ல, அதை நினைச்சுதானே கவலைப்படுறீங்க. புரியுது. வளர்த்த கெடா மாறுலே பாயுதுன்னுவாங்களே, அது உங்களுக்கு தான் பொருந்தும். என்ன பண்றது, விடுங்க, பாத்துக்கலாம். நல்ல ஆஃபர் சொல்றேன், நம்ம கட்சிக்கு வந்துருங்க. வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சலுகை கிடைக்கும், ராஜ மரியாதை கிடைக்கும். நீ எலெக்ஷன்லயும் நிக்கணும்னு அவசியமே இல்ல, மினிஸ்டர் ஆயிடலாம் டைரக்டா. இல்ல என்ன சொல்லல தம்பி, நிறைய பேருக்கு அப்படி நடக்கும், கிடைக்கும். கவர்னராவோ மினிஸ்டராவோ ஏதோ ஆயிடலாம். வந்துருங்களா? இல்ல இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் பேச வேணாங்க. ஒரு விஷயம் தான் கேக்குறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க. எனக்கு ஏதாவது போலீஸ் பாதுகாப்பு மாதிரி ஏதாவது கொடுங்க, அது மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க. மிச்சம் எல்லாத்தையும் நேரம் வரும்போது பேசுவோம். என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டீங்க? அது சொல்றாங்க, நான் நேரம் வரும்போது சொல்றேன், இப்ப வேணாம். சரி, ஓகே, பொறுமையா பார்த்து முடிவெடுங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நீங்க எடுக்கிற முடிவு நமக்கு ஃபேவரா இருக்கணும், இருந்தா சந்தோஷம். பேசுவோம். போயிட்டு நன்றி. பாதுகாப்பு மறந்துடாதீங்க. நன்றி மேடம். வாங்க. யாரும் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. இல்ல அப்படிதான் வச்சிருக்காங்க. தமிழ்நாடா? இன்னொருத்தர் வந்துட்டு போறாரு, நல்லா வலிச்சு வாரிட்டு. எங்க கட்சி மாதிரி இருக்கு. இல்ல அது காமனான ஆட்கள் தான் உங்க கட்சியில. வரிசையா வந்துட்டு போறாங்க உங்களை பார்க்க, அதான் யாரு என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்க சொல்லுங்க, வந்த விஷயம். அதான் என்னன்னா, எங்க கட்சி உள்ள கோஷ்டி சண்டை எதுவும் இல்ல, நம்ம கட்சி நல்லா போய்கிட்டு இருக்கு. அது எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஏங்க, நீங்க ஒற்றுமையா இருந்தா என்ன, இல்லன்னா என்னங்க? நீங்க வேற கட்சி, நாங்க வேற கட்சிங்க, தெரியுதா? இல்ல இதுல உள்ள கழகத்தை நீங்க தான் உருவாக்குறீங்கன்றது தெரியாம யாரும் இல்ல. அது சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன் நான் சும்மா. அது ஒண்ணுதான். அப்புறம் கடைசியா அந்த ரைடு ஒண்ணு நடந்துச்சு நம்ம ஆளுங்க மேல. அது ஏன் என்ன வேணும்னு கேட்டு வர சொன்னாரு சாமி. அதான் எல்லாம் எதுக்கு, கூட்டணி தான், அவ்வளவுதானே. அடுத்த வாரமே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஆமா, ஒண்ணுன்னு சொல்லிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அவ்வளவுதான். நம்ம வைக்கிற அந்த கோரிக்கை, அந்த மலை ஒரு பதவியில இருக்கக்கூடாது, அப்புறம் அந்த பேச்சுவார்த்தையிலேயே அவர் இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது அவர் பார்க்கும் போது எங்க சாமிக்கு. அதான் ஓகே, அது பண்ணிடலாமா? பாத்துக்கலாம். அப்புறம் அந்த மக்கும் அந்த சட்டத்துக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அவர் பேசிட்டு வர சொன்னாரு. ஐயோ, அவங்க கஷ்டப்பட போறாங்க, மனசு வேதனைப்பட போகுது, நம்ம ஏன் பண்ணோம்னு எடுத்து பேசிட்டு வர சொன்னாரு. நீங்க ஹர்ட் ஆகல? அந்த அளவுக்கு இல்ல, தெரியும், எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்பதானே உங்களுக்கு ஓட்டு வரும், அப்பதான் நம்புவாங்க. ஆமா அவங்க அதுதானே, எல்லாருமே அங்க அப்படிதானே பண்றாங்க. பாத்துக்கலாம். சரி, நன்றி.